ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில். இந்த கோவில் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை நெற்குன்றம் கருணிகர் தெரு மெயின்ல இருக்குதுங்க. இந்த விநாயகரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஆயுள் விருத்தி மற்றும் சகல தோஷ நிவர்த்தி விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள அரவணைச்சு அவங்களோட கனவுல யானை வடிவுல தோன்றி அவங்களோட கஷ்டத்தை நிவர்த்தி செய்வாரு. இது இந்த கோவிலுக்கு தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்களோட உண்மையான அனுபவம். இந்த கோவில்ல இருக்கிறது அனுக்கிரக பிரத்திங்கரா. பொதுவா எல்லா கோவில்லையும் பிரத்திங்கரா ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க பிரத்திங்கரா தேவி சாந்த சுரூபியா இருக்காங்க. இங்க இருக்கிற சிவன் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத்த சந்திரமௌலீஸ்வரர். பொதுவா காய்ச்சல், தலைவலி, உடல் உபாதைகள் இப்படி ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் இந்த சிவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோயிலிருந்து சீக்கிரமே குணமடைவாங்க. அப்படி குணமடைஞ்ச பிறகு இந்த சிவனுக்கு கஞ்சி காய்ச்சி, நம்ம காய்ச்சல் அப்போ கஞ்சி காய்ச்சி குடிப்போம்ல, அதே மாதிரி கஞ்சி, ரசம் சாதம் இத பிரசாதமா கொண்டு படைப்பாங்க. இது இந்த சிவனோட ஸ்பெஷல். முருகரை பத்தி கேட்கவே வேணாம். வள்ளி தேவசேன சமேத்த முருகன் இங்க வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். சஷ்டி, கிருத்திகை இப்படின்னு முருகருக்குரிய எல்லா விசேஷ நாட்கள்லயும் சிறப்பு வழிபாடு பூஜை உண்டு. இவர் சண்டிகேஸ்வரர். இங்க இருக்கிற சண்டிகேஸ்வரரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அகல் விளக்குல 5 ரூபாய் நாணயம் போட்டு எண்ணெய் ஊத்தி பச்சை திரி போட்டு விளக்கேத்தி வழிபட்டோம் அப்படின்னா மூர்க்கத்தனமா இருக்கிற படிக்காத பசங்க கூட நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. இங்க இருக்கிற இந்த துர்க்கை அம்மன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த துர்க்கைக்கு குங்குமத்தால அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய துன்பங்கள் எல்லாம் விலகிடும். பைரவருக்கு தேங்காயில விளக்கேத்தி வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். இன்னைக்கு விநாயகரோட பிறந்த நாள் அப்படிங்கறதுனால விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்றது. சாயங்காலம் கணபதி ஹோமம், தம்பதியர் சங்கல்பம், சிறப்பு அர்ச்சனை நடைபெற்று பிரசாதம் வழங்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், வருகிற 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடைபெற இருக்குது. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு செல்வ விநாயகரோட அருளை பெறுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.